இந்த மறுபடியும் நேற்று அது படித்தீங்கல்ல அந்த இது 18வது 18ல் 180ஆம் பக்கம் எவ்வளோ தெளிவாக அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் பாருங்க. இதைத்தான் நான் முயற்சி பண்ணுறேன். அந்த 181ஆம் பக்கம் அவன் கிட்டத்தட்ட பண்ணி 24 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் நம்ம இந்தியாவுக்கு வெளிச்ச யோசிக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த புத்தகம் போட்டு அச்சாயி விண்வெளித்துறைக்கு கொடுத்து இன்னும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மந்தத்தில் இருக்கான் பாருங்க. இது என்னதான் சொல்றது நாம இது ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது இந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். நேரில் கொடுத்துமே அவங்களுக்கு இந்த கண்டுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மயக்கத்தில் இருக்கானுங்க பாருங்க. 3 தடவை கொடுத்தாங்க. ஏன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த இழிநிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆய்வுக்கான இழிநிலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. இது என்ன அதாவது அந்த இழிநிலையிலேருந்து இயற்கை வச்சிருக்கு. அதனால தான் நம்ம நாட்டில் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அயல் நாட்டில் வந்து செய்யணும். அவனுக்கு தான் இது தேவை. ஏன்னா இங்கே வந்து இந்த மதிப்பெண் கல்வி முறை, இந்த சம்பள கல்வி முறை, மதிப்பெண் கல்வி முறை இந்த லட்சணத்தில் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து மதிப்பெண் கல்வி முறை வணக்கம் மதிப்பெண் கல்வி முறை, சம்பள கல்வி முறை, இந்த காற்றாடி ஓடி இருந்தங்காட்டி வண்டி இந்த இது இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே நான் படுத்திருப்பேன். நான் நேரத்தில் எழுந்திரிக்கிறேன், காத்தாடி ஓடிட்டே இருந்தது. என் துணைவியார் காத்தாடி போட்டு போயிட்டாங்க. அது ஒரே கிரீச்சு 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 கிரீச்சின்னு ஓடிட்டு இருக்குது. கரும்பு பிடிச்சது. நான் பார்க்க என்னடா இன்னும் நான் மனசுல நினைச்சிட்டே இருக்கிறேன். என்னடா இன்னும் மணி அடிக்கல மணி அடிக்கல பார்த்தா இந்த காத்தாடி ஓடுற சத்தத்தில் ஒரு இடம் தெரியல. நான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன், மணி அடிக்கல. செல்ஃபோன் மணி அடிக்க முடியலையே, அந்த தப்புலேயே போன்றேன். 180 அந்த 181ஆம் பக்கத்தில் எந்த அளவுக்கு தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிருக்கான் பாருங்க. அது வந்து இந்த அவர் ஹீரரத்னம் மனைவின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் தான் முதல்ல பண்ணியிருக்காரு. அவர் சும்மா அரைகுறையுமா ஸ்பிரிட்டு எந்த வகையான பேசிக்கும் இல்லாமல் அவர் இப்போ தான் முக்தி அடைஞ்சார். இப்போ தான் போன வருஷம் தான். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க. அப்படின்னா உடம்பு எப்படி இயங்கு நேற்றைய தலைப்பெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு 2 தடவை பார்த்துருப்பீங்க. நேற்றைய தலைப்பெல்லாம் ஆ நேற்றைய தலைப்பில் இந்த இந்த அறிவியல் பேசல் பார்த்தீங்களா? அந்த அறிவியல் இதில் வருதுங்க ஐயா. அறிவியல் நேற்றுலாம் அறிவியல் பேசல பார்த்தீங்களா? நேற்று அறிவியல் அறிவியல் பேசல் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் பண்ணியே ஆகணும் எல்லாருமே எல்லாருமே. சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் என்ன விலை இன்னைக்கு விண்வெளியில் வீடு கட்டி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுன்னு சாதாரண யாரும் கற்பனை செய்ய முடியாத வெங்கடேசன் வந்து கற்பனை செய்ய முடியாத விஞ்ஞானியாக்கும். என்னது அவர் வந்து ஆமாமா. ஏன்னா 32 கண்டுபிடிச்சாரு. அது போக அது போக என்னைய வேலை வாங்கி விட்டு போயிட்டாரு. எனக்கு மேல எனக்கு மூளைக்கு வேலை குடுத்து என்னையும் விஞ்ஞானியாக்கி விட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? நான் போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் படிச்சேன். மெக்கட்ரானிக்ஸ் செஞ்சா தான் அது வரும். எந்திரம் மெக்கட்ரானிக்ஸ்ல பூந்து டிசி படிச்சு, ஏசி படிச்சு அது 2யும் கனெக்ட் பண்ணி, அதில மிஷின போட்டு கண்டுபிடிச்சு, எலக்ட்ரிசிட்டி எடுத்து எனக்கு வீடியோ பாருங்க ஓடிட்டு இருக்கும். லைட்லாம் ஓடும் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து பாருங்க. அதெல்லாம் அது தெலுங்கானால ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க. தெலுங்கானால இதே மிஷின் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் அவரு. அவரு பேரு பாலான்னு பேரு. பாலா பாஸ்கர்ன்னு பேருங்க. தெலுங்கானால லிங்க் அனுப்புறேன் பாருங்க. அவரு அங்க இருக்காரு. தெலுங்கானால தான் இருக்காரு அவரு. பயங்கரமான அறிவு. அ ஆமா. பயங்கரமான அது ஏன் மார்க்கெட் பண்ண முடியலன்னா, ஒரு எளிமைப்படுத்தல அதைய. அந்த 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 சீப்பா குடுக்க முடியாது அதைய. மிஷின் வந்து காஸ்ட்லி. குடுக்க முடியாது. நான் சிறுசா செய்யலாம். அப்புறம் அவர்ட்ட பேசுறேன் நானு. யார்ட்ட பாலா பாஸ்கர்ட்ட பேசுறேன் நானு. பொண்டாட்டி பேரு பாலா.
ம். ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது காஸ்ட்லி அது. அத அவர் செய்யல. அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? ஒரு ஸ்டேஷன் மாரி கொண்டு வரேன்னு நெனச்சாரு. ஒரு ஸ்டேஷன். அதாவது ஒரு ஸ்டேஷன் அங்கிருந்து 1000, 10,000 வீட்டுக்கு கொண்டு போறது. ஒரு கிராமத்துக்கு ஒரு மிஷின் மாரி. அது யாரும் செய்ய முடியாது. ஆ, ஆ. ஆனா அவர் செய்யல. அது செய்யல. மினியே செய்யல. எளிமைப்படுத்தல. அதனால மாட்டிக்கிட்டாரு. ம். அத பேசினேன். நான் சொன்னேன், அந்த பிசிஏ முடிச்சதுக்கப்புறம் பேசினேன். போதும் இதுக்கு மேல ரிசர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லாஸ் வரும். நீங்க அவ்வளோதான் செய்ய முடியும். இதுக்கு மேல செய்யாதீங்கன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேற டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணீல இருக்கிறத கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப மலிவு. 10 பைசா செலவுல பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப மலிவு. இன்னும் அவருக்கு அது புரியல. அவரு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் நானு. ரொம்ப நல்ல ரொம்ப ஜெனியர். ரொம்ப அறிவாளி அவரு. பயங்கரமான அறிவாளி. சாதாரண அறிவாளி கிடையாது. பயங்கரமான அறிவாளி. அவரு கிட்டத்தட்ட 10 300, 400 பெரிய சொத்து நெறைய சொத்து இருக்க மாட்டேங்குது. கோடிக்கணக்குல கிட்டத்தட்ட 100 கோடி இல்லாம செய்ய முடியாது அது. ஃபேக்டரியே இருக்கு 100 கோடி. 100 கோடி இல்லாம செய்ய முடியாது. பயங்கரமான அறிவாளி தான். அதனால தான் நான் இத வந்து வெங்கடேஷன் அவர் சந்திச்சிருக்கிறாரு ஒரு காலத்துல அவரு. இந்த பாலாபாஸ்கர் வெங்கடேஷன் ஒரு காலத்துல சந்திச்சிருக்கிறாரு. அது என்னாச்சுன்னே தெரியல. அது அப்படியே போயிடுச்சு. கவர்மெண்ட் அரசாங்கம் கண்டுக்கவே இல்ல. போச்சு. ஆமாமா. நாசமா போச்சு. இவரு வெளிநாட்டுல இருக்க ஆமா வெளிநாட்டிலேயும் இவரு காப்புரிமை வாங்கியிருக்காரு. வெளிநாட்டிலே இவரு காப்பு உரிமை வாங்கியிருக்காரு. பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. ஆனா யாரும் ஏத்துக்கல. யாரும் அத செய்யல. மலிவாக்கலையே என்ன காரணமும் தெரியல. வராமயே போயிடுச்சு. ம். அது ம், 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 ம். ம், ம், ம். அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேலை செய்யும். குவாண்டம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு பேரு. அவர் கடைசியில வந்து மெக்கானிக்கல் பேட்டரின்னு கொண்டு வந்தாரு. அ மெக்கானிக்கல் பேட்டரின்னு கொண்டு வந்தாரு. என்னென்னமோ பேர்லாம் வச்சு கடைசியில பேரெல்லாம் மாத்துனாரு. அதாவது ஹைடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொண்டு வந்தாரு. ஹைடெக்னா 2ம் கலந்தது. பழசும், புதுசும் கலந்தது கொண்டு வந்தாரு. ஹைடெக் மெக்கானிக்கல் கொண்டு வந்தாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது வெங்கடேசன் எழுதியிருக்காரு. வெங்கடேசன் சொல்ற மாரி செஞ்சா வராதுன்னு சொல்லிட்டான். இந்த ஃப்ளைபில் போட்டு, போட்டு கடைசியில தேடிட்டு இருக்கும்பொழுது நெறைய படிச்சுட்டு இருக்கும்பொழுது இவர பார்த்தேன் நானு. யார? இந்த பாலபாஸ்கர் என்ன பண்றாருன்னு பார்த்தேன். இந்த ஆளு என்னடா பண்றான் அப்படின்னு. கிராவிட்டி வீலுங்கிறானே என்ன பண்றான்னு பார்த்து, அத நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி, இதே மாரி நாம டிசைன் பண்ண சொல்லி வெங்கடேசன் கருத்து உள்ள கொண்டு வந்து, இந்த ஆள் கருத்தையும் உள்ள கொண்டு வந்து மறுபடியும் படிச்சேன். அப்புறம் 2 வகையில ஆனா யாத்துக்கு விஞ்ஞானி வந்து ஒரு ஒரு வியல பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. ஒரு வியல பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அது தத்துவம்னு எல்லாமே உள்வாங்கறதுக்கு நான் ஏற்கனவே இந்த தத்துவத்த யோசிச்சுட்டே இருக்கிறவன் நானு. யோசிச்சு பார்க்கும்போது, அப்ப கடைசியில நான் வந்து கவன்கல் முறை படிச்சேன். கவன்கல் முறை, அப்புறம் வந்து கவன்கல் 3 மிஷின டிசைன் பண்ணேன். இப்ப பழங்காலத்துல இருக்க 10,000 ஆண்டுக்கு முற்கற செக்கு மாடு, மாட்டு செக்கு முறை, மாட்டு செக்கு எப்படி அமுக்குது, அதுக்கப்புறம் வந்து புயல் வந்து பானை முடைவான சக்கரம் அது எப்படி வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இந்த கவன்கல் முறை. இந்த 3ம் இணைச்சு செய்யும்போது வந்துச்சு. வந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க செய்யாதீங்க போதும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேற அப்புறம் வந்து எனக்கு ஒர்க் ஷாப்ல சரியா ஒத்துழைப்பு இல்ல. அப்படி இருக்கும்பொழுது இயற்கை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பியூரிஃபிகேஷன் தண்ணீயிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணாரு. எல்லாமே வெங்கடேசன் சொல்றது தான். அதுல வரும்பொழுது தான் அது ஒரு 50, 60 ஆராய்ச்சி பண்ணும்பொழுது கடைசியில 1 எம்எல் தண்ணீல கண்டுபிடிச்சேன். 1 எம்எல் தண்ணீலருந்து 1 வோல்ட் வெளிய வருது. அப்புறம் தான் ரைட்டா அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மெட்டல் ஆக்சைடு போகணும்னு சொல்லிட்டு கடைசி வரை இப்ப கூட முயற்சி பண்ணேன். சரி அதுக்கு செலவாகும். முதல் கண்டுபிடிக்கிற செலவுக்கு அப்புறம் வெறுமனே ரூ. 1000 குடுக்கலாம். அப்புறம் அது வெறும் ரூ. 1000 அது 1000 வாட்ஸ வந்து 1 கேவி ரூ. 1000 குடுக்கலாம். 1 கேவியே. 5 கேவி வித்தா ரூ. 1000 1 கேவி. ரொம்ப சீப். அவ்வளோதான். அது வந்து இப்ப மெட்டல் ஆக்சைடுல பண்ணணும். அத பின்னாடி பண்ணலாம். அவ்வளோதான். சரி. ஆனா இந்த சிஎஸ்ஆர் விஞ்ஞானின்னு ஒருத்தர் இருக்காரு இப்ப டெல்லியில இருக்காரு. அவரெல்லாம் குழுவா சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னும் அவரு டெவலப் பண்ண முடியல அதை.
அது அமெரிக்கால பேட்டன்ட் வாங்குனாரு. அவரு இந்தியா மக்களுக்கு தான் குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருக்காரு. இந்திய மக்களுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உலக மக்களுக்கு குடுக்குறது நல்ல வழி. அவரு அது இந்த மாரி சில நேரத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, இந்தியா, மந்தியான்னு போட்டுட்டு ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் உலக மக்கள் உருப்பட வேண்டும் நினைக்கணும். என்னது? போயிறணும். இன்னைக்கு ஏதாவது தத்துவ விசாரணை ஏதோ பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்களே பேசுங்க. இந்த 100 181 பக்கம் மறுபடியும் படிங்க. இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 181 பக்கம் தைரியமா துணிச்சலா செஞ்சிருக்காரு பாருங்க நாசா விஞ்ஞானிகள். சொல்லுங்க இப்போ. நாசா விஞ்ஞானிகள் செய்ததற்கும், இந்திய விஞ்ஞானிகள் செய்யற நம்ம கையில ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு, புத்தகத்த வச்சுக்கிட்டு அலையிறோம். நம்ம கையில இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சாப்பிடணும். இது சாயங்காலம் நேத்து இரவு 8 மணிக்கு 7, 8 பேர் வந்தாங்களே பரவால்ல உருப்படியான இதுதான். நெறைய பேர் கேட்டுட்டு போயிருப்பாங்க. அது ஒரு ஆள் ஒருத்தர் வந்தாரு பாருங்க 120 கிலோ. ஒருத்தர் 120 கிலோ எடையில வந்திருக்காருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் கெட்டுப்போன சதை எல்லாம் வெறும் சோத்த தின்னு, 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 தின்னு அசிடிட்டி அதிகமாகி உடம்பு பெருத்து போய் கிடக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பொல பொலன்னு கரைஞ்சிரும். வரட்டும் அவன் தலையெழுத்து. ஆனா நல்ல வேளை என்ன கொஞ்சம் எடை இருந்து இந்நேரம் காலெல்லாம் அழுகி போயிருக்கும். கொஞ்சம் எடை இருந்தா கீழ வயித்து பெருக்கம், குடல் பெருக்கம், அப்புறம் வந்து ஹைட்ரோ செல், விதைப்பை வீக்கம் வந்துருக்குங்க. மனிதனுடைய விதைப்பை இருக்கு இல்லையா? அது வீக்கம் வந்துரும். என்ன வீக்கம்? விதைப்பை. ஹெரண்யான்னு சொல்லுவாங்க. இந்த விதைப்பை வீக்கம் கொழுப்பு ஏறிட்டே உப்பு நீரு ஏறிட்டே இருக்குங்க. கொழுப்பா மாறும். கடைசியில வெறும் நீரா மாத்தி ஏத்தி வெறும் கொழுப்பு நீரா மாத்தி ஏத்திக்கிட்டே போகும். என்ன பண்றதுன்னே தெரியாது. எங்க கொண்டு ஏத்துன்னே தெரியாது. உடம்பு என்ன பண்ணும்? வெளியும் போகாது. ஒரு இடம் இப்படித்தான் இப்படி அதாவது உண்டி சுருங்கின்னு உபாயம் பலவுல நேத்து கூட எங்க வீட்ல பேசிட்டு இருந்தேன். என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அது என்ன உண்டி சுருங்கின் பெண்டீர் கழகு, உண்டி சுருங்கி பெண்டீர் கழகுன்னு எழுதி வச்சிருக்காங்களே! ஏன் உண்டி சுருங்கின் ஆண்களுக்கு அடக்குன்னு ஏன் சொல்லின்னு கேட்டேன் நானு என் பொண்ணுகிட்ட. நீங்க தமிழ் படிச்சவங்க தானே கேட்கணும்ல அப்படின்னு கேட்டேன். உண்டி சுருங்கின் பெண்டீர் கழகுன்னு எழுதி வச்சிருக்காங்களே! ஏன் உண்டி சுருங்குற ஆண்களுக்கு அழகுன்னு ஏன் எழுதி வைக்கலன்னு கேட்டேன். அப்புறம் அ தப்பு, தப்பு. ஆணவம், ஆணவம். அல்லது அல்லது அது பொதுவாக ஆண்களுக்கும் பொருந்தும்னு யோசிக்கணும் எல்லாரும். இப்படியெல்லாம் ஆண்களுக்கும் அந்த அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. பெண்கள் மட்டும் தான் உண்டி செருகணும்னா, இப்ப ஆண்கள் உண்டி செருகக்கூடாதா? ம். அப்படி ஏன் ஆண்கள் அ, 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 ம், ம், ம். சரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, வயித்துக்கு பேரு வயித்துக்கு பேரு குண்டின்னு ஒரு பேர் இருக்கு வயித்துக்குள்ள. வயித்துக்குள்ள சிறுநீரகம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு குண்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. குண்டிக்காய். என்ன காய்? குண்டிக்காய். குண்டிக்காய்ன்னு எழுத தெரியுமா அர்த்தம்? தூய்மையான தமிழ்ல குண்டிக்காய்ன்னு சிறுநீரகம்னு அர்த்தம். ம். அது என்னன்னா, ஓ அதாவது நம்ம வயித்துல போடுறோம் இல்லையா? நம்ம வயித்துக்கு பேரு குண்டம்னு ஒரு பேர் இருக்கு. வயித்துக்கு பேரு குண்டம்னு ஒரு பேர் இருக்கு. குண்டத்துல எத வேணா போட்டே இருப்பானுங்க. குண்டத்துல அது குண்டத்துக்கு எழுத தெரியுமா அர்த்தம்? வயித்துக்கு பேரு குண்டம்னு அர்த்தம். அந்த வயித்துக்கு போடுறதுனால அந்த குண்டின்னு பேர் மாத்திட்டான். உண்டின்னு போடுறோம் இல்லையா? உண்டல், உண்டி. உண்டின்னா 2 பொருள் இருக்கு தெரியுங்களா? உண்டின்னா 2 பொருள் இருக்கு. என்ன திருலோக சேந்தர்? சொல்லுங்க என்ன உட்பொருளா 4, 5 பொருள் இருக்கு. சொல்லுங்க. உண்டிக்காய். ஆ, ஆ.
ம். குடிக்காயும் கேட்பாரு. அந்த காலத்துல சாராயம் குடிச்சவங்கள எங்களுக்கு அப்ப புரியாது. அந்த காலத்துல சாராயம் குடிச்சவங்களே செத்து போயிருவாங்க. என்னடா அங்க அப்பா சொல்லுவாரு, "குண்டி வெடிச்சு செத்து போயிட்டாம்பாங்க." "என்னப்பா?" அப்படின்னு அர்த்தம் கேட்டா, அவங்க குண்டிக்காய் வெடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. சிறுநீரகம் பழுதாகி விட்டதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அந்த காய் சிம்பிள். தமிழ்ல எழுதி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது சிறுநீரகம்னு அதுக்கு பின்னாடி வந்தது தான் சிறுநீரகம்னு சொன்னாங்க. அப்ப குண்டிக்காய்ம்பாங்க. அப்போ குண்டி இன்னொரு இன்னொரு பழமொழி வரும். "குண்டி சுருங்கின் உபாயம் பலவல்னு" வர மாரி, "குண்டி வத்தினால் குதிரை வக்கைப்புல் திங்கும்பாங்க." குண்டி வத்தினா இதுக்கெல்லாம் என்ன பொருள்? ஆ கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதேதான், அதேதான். அதான். இதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தமே தெரியாம போயிடுச்சு நமக்கு. நமக்கெல்லாம் நேத்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். நேத்து பேசும்போது சிரிச்சுட்டு இருந்தோமா இல்லையா? இல்ல நேத்து இந்த தலைப்பு வைக்கும்பொழுது சிரிச்சுட்டு இருந்தீங்களா? ம், ம். இன்னொன்னு காசு போடுற டப்பாக்கு பேரு உண்டியல் பேரு. காசு போடுற டப்பாக்கு பேரு உண்டியின் பேரு. உண்டியல்ங்கிறான்ல. "உண்டியல்ல போடுங்கோ" அப்படிம்பான். கோயில்ல பார்த்தீங்கன்னா, உண்டியல்ல போடுங்க, உண்டியல்ல போடுங்கம்பான். உண்டியல் உண்டியல்னு ஒரு பொருள் போடுறதுன்னு அர்த்தம். இன்னொன்னு தெரியுமா? வயிற்றுக்கு இன்னொரு பேரு குப்பைன்னு பேரு. வயிற்றுக்கு இன்னொரு பேரு குப்பைன்னு பேருங்க. வயிற்றுக்கு. வயிற்றுக்கு பேரு குப்பைன்னு பேருங்க. என்னது? ஆ உப்பில்லா பண்டம் குப்பையிலின்னு சொல்லுவான். உண்மையாலுமே அ அது என்னன்னு உப்பு இல்லாத பொருள வயித்துல போடலான்னா, அப்ப என்ன தெரியுமா? தண்ணி மட்டும் தான் போடணும். மத்த எல்லாமே உப்பு உண்டது தான். தண்ணி மட்டும் உண்மையான தண்ணீங்க தூய தண்ணீர் உப்பு கிடையாது. வானத்திலிருந்து வரக்கூடிய மழைக்கு வந்து உப்பு கிடையாது. புரியுதா? அதுதான் வயித்துல போடணும். இரைப்பை. ம். இரைப்பை தான். அது போக இரைப்பை ஒரு குப்பைன்னே சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவாங்க. இரைப்பை ஒரு குப்பைன்னே சொல்லுவாங்க. இரைப்பை ஒரு குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது குப்பை போடுற இடம் தான் உண்மையாலுமே. உண்மையாலுமே வாயுங்கிறது குப்பை போடுற இடம் தான். அது புனித பொருளே கிடையாது. வாயுங்கிறது புனித பொருளே கிடையாது. என்னது? காட்டு மிராண்டிகள் கெடுத்தே போட்டு போயிட்டானுங்க. இந்திய ஆளுங்க ஒரு பையிலும் சித்திக்கல. வாயுங்கிறது குப்பை போடுகின்ற இடம் தான். என்னது? இப்ப கேவலமா அது ஒண்ணுமே இல்ல. எவல்யூஷன் ப்ராசஸ்ல அது பரிணாம அறிவியல். நேரா 2வது நம்ம உடம்பு வந்து தாவர உண்ணி. நமக்கு எவ்வளவு தெரியுமா அர்த்தம்? 9 மீட்டர் இருக்கு. நீங்க தாவர உண்ணியெல்லாம் பாருங்க. 30 மீட்டர், 40 மீட்டர் இருக்கும். எல்லா தாவர உண்ணியும் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர், 30 மீட்டர், 50 மீட்டர் வரைக்கும். யானைக்குலாம் 40 மீட்டர் இருக்கும். யானைக்குலாம் 40 மீட்டர் இருக்கும். நமக்கு தான் 9 மீட்டர். விலங்குகள் இறைச்சி சாப்பிடுறதுக்கு பூரா சிறுசாயிரும். இறைச்சி சாப்பிடுறதுக்கு பூரா குடல் சிறுசாயிரும். குடல் நீளம் சிறுசாயிரும். ஆ அது எளிதில் செரித்து வெளிய போகணுங்கிறதுக்காக. நம்ம தாவர வகையை சேர்ந்தவங்க. நம்ம தாவர வகையை சேர்ந்த மனிதர் வந்து தாவர வகையை சார்ந்தவன். தாவரத்துக்காக இயற்கை படைக்கப்பட்டது. நம்மளுடைய பல் அமைப்பு பாருங்க. தொடர்ந்து போகுது இல்லையா? நம்ம தொடர் 32 பல்லு அந்த 16 பல்லு வரிசையா இருக்குது இல்லையா? தாவர உண்ணிகளுக்காக படைக்கப்பட்டது. இவன் என்ன பண்ணிட்டான்னா, மனுஷன போயி அ பிணமும் சாப்பிடலாம், சைவமும் சாப்பிடலாம், அசைவம் சாப்பிடாம இந்த இந்த காட்டு மிராண்டி எழுதி வச்சிருக்கிறான். சித்த காட்டு மிராண்டி, இந்த வெள்ளைக்கார காட்டு மிராண்டி வந்து நம்மள வந்து 2ல சேர்த்து விட்டு போயிருக்கான். அவனுக்கு அறிவே இல்லாத ஜென்மம்னு பேரு. விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர் பல்லு இருக்காது.
விலங்குகள் பார்த்தீங்கன்னா, அங்க பூச்சி பல்லு தான் இருக்கும். அங்கங்க பூச்சி பல்லு தான் இருக்கும். நமக்கு தொடர் பல்லு இருக்கு இல்லையா? தொடர் பல்லு இருக்காது. என்ன பல்லு இருக்காதுங்க? ஆ நமக்கு தொடர் பல்லு இருக்கும் அப்படியே. 16 பல்லும் வரிசையில இருக்கும். அதுக்கு பார்த்தா இடையில அது என்ன அங்கங்க சந்து இருக்கும். அத வச்சு கிழிச்சு எடுக்கும். எல்லாம் கூர்ம கூர்மையா இருக்கு. ரம்ப மாரி கூர் கூரா இருக்கும். இந்த மாரி பட்ட பல்லு கிடையாது. இதுலருந்து தெரிய வேண்டாம். காட்டுமிராண்டிகள் தெரியாத போச்சு. என்ன பண்றது? எல்லாரும் இப்படித்தான். எல்லாத்துக்குமே சுயஞானம் இல்லை. அப்ப யார குறை சொல்லுவீங்க? இயற்கை என்னென்ன தப்பு பண்ணியிருக்கு பாருங்க. இயற்கை பரிணாமத்தில போட்டு எடுத்து, அவன விலங்குலருந்து மனிதனா மாத்து, பட்டப்பல்லும் குடுத்து, எல்லாம் இயற்கையா செட்டப் பண்ணி, குடல் நீளத்த குடுத்து, அதனால தங்கி அதிகமாக இப்ப நம்ம குடல் வந்து அதனால அதனால தான் நமக்கு தங்கி, அழுகி அதிகமா எடுத்துக் கொள்ளுதல், வெளிய போறதுக்கு சிரமப்பட்டு, அதுக்குள்ளே உள்ள ஆசையின்காரன் உள்ள போட்டுர்றான். அது வெளிய போறதுக்குள்ள உள்ள போட்டுர்றான். வெளிய போறதுக்குள்ள ஆ. ஆமா. வெளிய ஏத்த முடியாம உள்ளயே தேங்க வச்சிருக்கு. உடம்பு என்ன பண்ணும்? வெளியேத்த முடியாம உள்ள தங்குறதுனால தான் விஷம்னு, வெளியேற்ற முடியாமல் உள்ள தங்குவதனால தான் நோய் வருதுன்னு வெள்ளைக்காரன் வாய்விட்டு சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னா மான மரியாதையே போயிரும். இல்ல இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்களே, இவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையே, இவ்வளோ கண்டுபிடிச்சு ஒரு சின்ன விஷயத்த ஏன் கண்டுபிடிக்க மறுக்கிறாங்கன்னா, இந்த ஆணவம் ஐயா, ஆணவம். அந்த பண்ற அட்டகாசம். அப்ப இன்னுமே உடம்பை புரிஞ்சுக்கலைன்னா, அது என்ன அறிவு இருக்குது அப்புறம்? இத்தன பட்டது போதும் பின்னாலே பட்டினத்தாரும் சொன்னாரேன்னு என்னமோ இப்ப ஒரு பாட்டெல்லாம் வருது. இது மாரி இவ்வளவு பட்டு சீரழியறவன், கொஞ்சம் கூட இயற்கை ஞானம் இருக்காத வெள்ளைக்கார முண்டங்களுக்கு. என்னதான் படிச்சிருக்கானுங்க? என்ன அறிவு இருக்கு? நீ திருந்துனா உலகம் திருந்துங்கிறாங்க. நீயே இப்படி இருந்தேன்னா அப்புறம் எப்படி ஆகும்? சாபக்கேடுங்க. இயற்கை வந்து அது சித்தர்கள் மூலமாக தான் செல்ல வேணும்னு இருக்குது. என்னது? என்ன பண்ணா சித்தர்கள் வந்து சொல்ல வேண்டும், தமிழர்கள் வந்து சொல்ல வேண்டும்னு இருக்குது. சரி. சொல்லி முடிச்சுக்கலாம். ஏதாவது சொல்லுங்க. அ தாமதம் தாமதமா இன்னைக்கு வந்து இனிய தாமதம் இன்னைக்கு. இந்த காரணம் இந்த சத்தத்தில ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ம். என்ன திருவிழாக்கு சென்றார்? இந்த சொல்லுங்க முடிச்சுக்கலாம். மறுபடியும் 6 மணிக்கு பேசுவோம். ஆ ஏதாவது இருந்தா சொல்லி முடிங்க. என்ன நேத்து படிச்சது எப்படி இருந்தது? இரவு கடைசியா அ, ம். இல்ல இது அரண்டி இது ஆ எடுத்த படம்னா, இந்த புத்தகத்த வந்து எல்லா ஆர்என்டிலயும் குடுத்தாகணும். நேத்து கூட நான் பேசுனேன் பார்த்தீங்களா? ஆர்என்டில குடுத்தாகணும். ஆர்என்டி குடுத்து அவனுக்கு ஆகணும். ஆமா. பயாலஜிக்கலா அவன் பண்றான்ல, அமெரிக்கக்காரன் பண்றான் இல்லையா? நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அமெரிக்காரன் பண்றான்ல. அது இந்திய யோகி தான் கூப்ட்டு பண்ணாங்க. அவன் இந்தியக்காரன் தான் அதிலயே பயன்படுறான். இந்தியக்காரன் தான் அதில பயன்படுறான். அதில பயன்படுத்திய பொருள் யாருங்க? கீரரத்ன மனைவி. யாருன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த 180 186 அது பெரிய செயல் திட்டங்கய்யா. பெரிய செயல் திட்டம். சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளோ பெரிய செயல் திட்டத்துக்கு யார் காரணம்? அந்த கீரரத்ன மனைவி எந்த ஊரு அவரு? கேரளா அவரு. கேரளா. அவரு பூர்வீகம் வந்து குஜராத்து. பிறந்து, வளர்ந்து படிச்சது எல்லாம் கேரளா. அவங்க பூர்வீகம். அவங்க அப்பா, தாத்தா, பாட்டி ஊரெல்லாம் அ குஜராத்து. அவர் சிறு வயசுல அந்த அளவுக்கு மான ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். என்னது? மான ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அது எப்படி யோகத்துக்கு என்னடா குவாலிஃபிகேஷன்? யாரு? யாரு?
விண்வெளிக்கு போறது யாரோ போறாங்க. இந்த மாரி தொழில்நுட்பத்த கண்டுபிடிச்சாரு. இந்த மாரி இயற்கையில ஒரு தொழில்நுட்பம் இருக்கும் பொழுது யார் ஆராய்ச்சி பண்ண? இயற்கை தொழில்நுட்பம். நான் சொல்றது விண்வெளிக்கு போறவன் போறான் அதெல்லாம் வேற. ஆனால் இந்த மாரி தொழில்நுட்பத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த யோகத்துல இது பரிணாமத்துல இருக்கிற விஷயத்த நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணல? நான் கையில போட்டு பிரிண்ட் போட்டு கையில போய் குடுக்குறேன். இப்படி ஒண்ணு இருக்கு படிங்க அப்படின்னு. நான் நான் என்னைய ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிறேன். யார்ட்ட எனக்கு தெரிஞ்சவன்ட்ட தான போய் கேட்க முடியும். இப்பதான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. இவ்வளவு எவ்வளவு பெரிய மருத்துவமும் வேற இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்படின்னா ஆராய்ச்சி மையத்துக்கு தெரியல. அதாவது அது ஆ, ஆ, ம், ம். சரி. அதுதான். அதுதான். அப்ப இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு, அதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. தாமதமாகுதுங்காட்டி அது இயற்கையினுடைய சாபக்கேடு தான். அல்லது முயற்சி நமக்கு போதாமை. நம்மள தான் சொல்லிக்கணும். நமக்கு முயற்சி போதாமை அப்படிங்கிறது தான். என்ன அதனால தான் மக்கள்ட்ட நல்ல வேளை இதெல்லாம் போயிட்டு வரட்டும். அதனால தான் நமக்கு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் முயற்சி பண்றேன். என்னுடைய வாய்ப்பு வந்து இன்னும் என்னுடைய வாய்ப்பு வந்து இன்னும் போய் ஆரண்ட போய் சேரவில்லை அப்படிங்கிறது தான். சமீபத்தில கூட ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாட அந்த அ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி என்கிட்ட பேசினாரு. ராணுவத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி. அவரு பேரு அ ராணுவ ஆராய்ச்சி மையம், மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து என்ன கூப்பிட்டு பேசினாரு என்கிட்ட. அவரு நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன். நான் வந்து ஓய்வு பெற்று விட்டேன். அ இந்தியா சார்புல வந்து 3 பேரு நிலவுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து எனக்கு வந்து தேவைப்படுகிறதுன்னாரு. சரிங்க அப்டின்னேன். அதுக்கப்புறம் தொடர்பே இல்ல 6 மாசமா. அவருக்கெல்லாம் இந்த ஞானம் பத்தாதுங்கய்யா. அதெல்லாம் பரிணாமம் அளிக்க நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்குலாம் பரிணாமம் யாரும் கிடையாது. பரிணாமம்னா என்னன்னு தெரியாது. தமிழே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா தமிழ் பேசுவாங்க. தமிழ் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. தமிழ் பேசுவாங்களே தவிர, தமிழ் என்ன இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. என்னது? கம்ப்யூட்டர் ஸ்டடி கிடையாது அவங்களுக்கு. கம்ப்யூட்டர் ஸ்டடியே கிடையாது அவங்களுக்கு. சும்மா டெவலப்பர் தான். கண்டுபிடிப்பாளர்லாம் கிடையாதுங்க. டெவலப்பர் அவங்கலாம். கண்டுபிடிப்பாளர் வேற, டெவலப்பர் வேற. இப்ப நான் இத சொல்லிக் குடுக்கல நீங்க டெவலப் பண்ணலாம். கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நம்மளது வந்து எவல்யூஷனரி பேஸ்டு. ஹீரத்ரமணிக்கு வந்து ஸ்பிரிட் பேஸ்டு. ஸ்பிரிட். நீங்கலாம் வயித்து வலிக்கு வரேங்கிற மாரி தான். நீங்களே இத யாரும் கண்டுபிடிக்கல. புரியுதா? இங்க யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? சொல்லலாம். அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு சொல்லலாம். பைபிள் இருக்குது, புடலங்காய் இருக்குது, புண்ணால இருக்குது அதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஸ்பிரிட் பேஸ்டு அதெல்லாம். எவனும் செய்ய மாட்டான். எப்படி சயன்ஸா பேசணும்? எப்படி தொகுத்து குடுக்கணும்? எங்க எடுக்கணும்? யார் செஞ்சாங்க? தனக்கு பிரச்சனை வந்து தான் ஆராய்ச்சி பண்றாரு. எல்லாம் பண்ணி கரெக்ட்டா அதனால தான் இந்த வாங்கிட்டு இருக்கிறான். இது மெல்ல வருது. இது வந்து எல்லாரும் சிந்திக்காம இருக்கிற காரணம் இந்த மயக்கத்துல. சாராயத்த மயக்கத்துல எத்தனால் மயக்கத்துல இருக்கிறனால சிந்திக்க மாட்டான். இந்த மயக்கத்துல எத்தனால் மயக்கத்துல இருக்கிறான். அதுவரைக்கும் சிந்திக்க மாட்டான். ஜனங்கள முட்டாளாக்கி யார் ஜனங்கள முட்டாளாக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல. இது மட்டும் இல்ல. சுயமா சிந்திக்காதன்னு சொல்றது இந்த அவரு தத்துவ ஞானிங்க. தத்துவம் பயிற்சி செஞ்சுட்டு அவரு தத்துவ ஞானி, பயிற்சி ஞானி. அவ்வளவுதான். இப்ப நான் ஒரே ஆள் தான். எனக்கு அதுல ஒரே ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். நான் இத பத்தி பேசவே மாட்டேன். முதல் 25 வருஷம் கூட ஒரு தடவ பேசுறதோட சரி. மற்றபடி பூரா அறிவியல் தான் பேசுவோம். இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி விண்வெளிக்கு போறது? இதுல டிசைன் எப்படி பண்றது? அதுக்காக அலைஞ்சுட்டே இத பத்தி பேசவே மாட்டேன். நான் உணவு கட்டுப்பாடு இருந்துகிட்டு எப்ப போனாலும் உணவு கட்டுப்பாடு. நான் உணவு கட்டுப்பாடுக்கு வந்துர்றேன். உணவு கட்டுப்பாடு வந்துட்டு அவர் வந்து உணவு கட்டு ஏதோ ஒண்ணு கேட்பாரு. "என்ன சாப்பிட்டியான்னு?" கேட்பாரு. "இல்லைங்க" அப்படிம்பேன். என்ன ஆச்சரியமா இருக்குது பாரு அவருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்குது. சாப்பிடலாம் பாரு. நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி குடுப்பேன். அதாவது வேணும்னா நீங்க சாப்பிடுங்க அப்படிம்பேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கய்யா நான் போதும்யா. நான் வந்து அப்ப வந்து இந்த மிஷின் செய்றத பத்தி கோயம்புத்தூர்ல போய் பல கம்பெனி போய் பார்த்து மிஷின் செய்றத பத்தி பேசுவோம்.
அ அதெல்லாம் முயற்சி பண்ணாரு. அப்புறம் தான் கடும் முயற்சி பண்ணுவாரு. நான் இல்ல இதுல தப்பு வராது. அதுல நான் நான் கேட்பேன். அந்த கருவியெல்லாம் பத்தி கேட்பேன். இது இப்படி வராதுங்க. இது அப்படி வராது. சரி என்ன நீ பண்றேன்பாரு. என்ன நீ எனக்கு நான் சொல்றது உனக்கு புரியலையாங்க. புரியுதுங்க ஐயா. ஆனா இந்த இந்த இதுல வராது அப்படின்றேன் நான். அதுல வராது, இதுல வராது. கடுமையா விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுல வராது. இல்ல நெம்புகோல் இல்லைம்பேன். என்ன நெம்புகோல பத்தி பேசுறியா? ஆமாங்க இது நெம்புகோல் கிடையாது. நீங்க சொல்ற மாரி உங்க தத்துவம் சரி. ஆனா வடிவமைப்பு மாறுதுங்கிறேன். உங்க தத்துவம் சரி, வடிவமைப்பு இல்ல. தத்துவம் சரி. இந்த மாரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 200 டிராயிங் போட்டு குடுத்துருப்பாரு எனக்கு. என்னை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பட்ட பாடு இருக்கே. பார்த்தீங்கன்னா, அவரு சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரு. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட்டம் பிச்சு உதறுவாரு. எதுல? நீங்க சிவில் இன்ஜினியர்காரனுக்கு படம் போட தெரியாது. இப்ப இருக்கிற ஆளுகளுக்கு இல்ல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவாரு. என்னது? மெக்கானிக்கல் மட்டுமா? அ என்ன அவர பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். என்னடா இந்த ஆளு இந்த பாகல் படுறானே! மெக்கா மெக்கானிக்கல் பேசுவாரு, இயற்பியல் பேசுவாரு, கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் 220 பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. அது ஒரு மட்டும் பாருங்க முடிச்சுக்கலாம். 220 பக்கம் எடுங்க, 227 எடுங்க முடிச்சுக்கலாம். 227 எடுங்க. 220, 220, 220, 21. என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். திருலோச்சந்தர் 220, 21. என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். ஆ, என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். ஆ, ம், 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 ம். அமெண்ட்மென்ட், அமெண்ட்மென்ட். ம், 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 ம். ம்.
ம். ஆ, ஆ, ஆ. அதாவது பெர்பெச்சுவல் இல்ல. இந்த பெர்பெச்சுவல் மோஷன் இஸ் பாசிபிள். பெர்பெச்சுவல் மோஷன் இஸ் பாசிபிள். பாசிபிள்னா சாத்தியம் தான் எழுதுறாரு. எப்படின்னா அதாவது அ புரொவைடட் புரொவைடட் த மெஷின் இஸ் அரேஞ்ச்டு சச் தட் த டோட்டல் ஃபிரிக்ஷன் இன் த மெஷின் இஸ் ஈக்குவல் டூ த டோட்டல் அவுட்புட் ன்னு சொல்லுவாங்க. அதாவது அ உள்ளீடும், வெளியீடும் சமமாக இருக்கும்னு அர்த்தம். டோட்டல் டோட்டல் ஃபிரிக்ஷனுக்கு இணையாக. அதாவது ஒரு மிஷின் வந்து வேலை செய்யுதுன்னா, எந்த அளவுக்கு உராய்வு இருக்குதோ, அந்த அளவுக்கு உற்பத்தியும் இருக்கணும். அது இது பண்ணுதுன்னு எழுதுறாரு. அவருக்கு அந்த தத்துவத்தில கண்டுபிடிச்சாரு. ஆனா தத்துவத்தில கண்டுபிடிச்சு, எனக்கு திருப்தியான வடிவம் அவரு குடுக்கவே இல்ல. நான் வந்து செய்ற மாரி வடிவம் எனக்கு வரவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் கடுமையா விவாதம். இது வந்து இதுக்கே ஒரு 7, 8 வருஷம் ஓடிடுது. நான் செய்யணும் ஐயா, அவர் சொல்ற மிஷின ஒரு 20 மிஷின் செஞ்சு பார்த்தேன். எதுவும் வேலை செய்யல. ஏன்னா எடுத்தோனே கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 20 மிஷின் நானே செஞ்சேன். 20 வகையான மிஷின் செஞ்சு செஞ்சு காமிச்சேன். வரல, 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 வரலன்னு எக்கச்சக்கமான ஆராய்ச்சி. இது யாரும் கண்டுபிடிச்சாங்கன்னு முடியல. ஒரே ஆளா உட்காந்து ஒரு அப்ப அப்ப வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல போய் ஃப்ரெண்ட் நண்பர் ஆயிக்கிறது. உட்காந்து நானே வேலை செய்றது. வெல்டிங் நானே ஒரு மெஷின் வாங்குறது, இரும்பு வாங்குறது, நானே விளைக்கிறது ஒரே ஆளே பண்ணேன். இத யார்ட்ட கேட்க முடியாது. இந்த ஆராய்ச்சி வந்து ஆராய்ச்சிய வந்து யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆராய்ச்சி பண்றான்னு யாருக்கும் தெரியாது. கிறுக்கனாட்டம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அது கேட்கவும் முடியாது. செலவும் பண்ணணும். 24 மணி நேரம் யோசிச்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது 2009ல தான் 2003, 4ல மிஷின் பேச ஆரம்பிச்சு. 2009, 10ல தான் ஒரு கருவி வடிவமைப்பு வருது. ஒரு டிராயிங் வருது. அந்த டிராயிங் மட்டும் தான் கரெக்ட்ன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து சாம்பிள்ல முதல்ல பிளாஸ்டிக்ல செஞ்சேன். பிளாஸ்டிக்ல செஞ்சு பிளாஸ்டிக்ல இஸ்ரோ கண்காட்சி நடந்தது எங்க ஊர்ல. அங்க வைக்கும்பொழுது இந்த மிஷின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த டிசைன் வந்து ரொம்ப கற்பனையா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பொண்ணு தான் வடிவமைச்சாங்க. நான் அந்த பிளாஸ்டிக்ல செஞ்சேன். முதல்ல பிளாஸ்டிக்ல செஞ்சு, பிளாஸ்டிக்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி, ஈர்ப்பு விசை மின்சாரம் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த புத்தகத்த வச்சுட்டு. அப்ப அப்ப எங்க ஊர்ல நடந்தது. கல்லூரி சார்புல நடந்தது. இஸ்ரோ இஸ்ரோ விஞ்ஞானிகள் இஸ்ரோவும் அந்த கல்லூரி சேர்ந்து பண்ணுச்சு. அப்ப பிளாஸ்டிக் செஞ்சு வச்சேன். அப்ப இது வந்து இந்த இந்த கருத்து நல்லா இருக்குன்னு அவங்க போயிட்டாங்க அவ்வளவுதான். நம்மட்டோட்டுக்க ஒண்ணுமே தேவையில்ல. இதத்தான் நான் பின்னாடி மிஷினா மாத்துனேன். அப்புறம் தான் பாலபாஸ்கர சந்திச்சு பேசினேன். ஃபோன்ல பேசினேன். இது ரொம்ப கஷ்டம் தான். நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க நிறுத்திக்கங்க. செலவு பயங்கரமா ஆகும். இருந்தாட்டு போது உண்மைய கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டு சரி இது உண்மைதான்னு கண்டுபிடிச்சுட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து டெவலப்மெண்ட் போறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணிக்கின்ற பொழுது தான் ஒர்க் ஷாப்ல வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டுக்காம விட்டாங்க. என்ன இவ்வளோ பண்ணியிருக்கோமே அவங்க கண்டுக்காம. நல்ல மனிதர்கள்ல ஏதோ ஒரு தீய சக்தி உள்ள புகுந்துட்டு ஒரு டிலே பண்ண ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு காரணத்த அவங்க செய்யறதே இல்ல. அப்புறம் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் கிடப்பில போட்டேன். அதுக்கப்புறம் தான் இது வந்தது. இந்த சிசிடபிள்யூ இன்ஜின் வந்து எப்படி எளிமையாக்குறது? சிசிடபிள்யூ இன்ஜின் என்ன? அது எப்படி எளிமையாக்குறது? அப்படின்னு பண்ணும்பொழுது தான் கடைசியில ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் குப்பியிலிருந்து இந்த மின்சாரத்தை எடுக்கிறக்கா இவ்வளவு செலவு பண்ணணும். தலையில அடிச்சுக்கிட்டேன். அட எங்கப்பா இந்த மின்சாரத்த எடுக்கிறதுக்கு என்னடா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு, அப்புறம் 1 எம்எல் தண்ணீலருந்து 1 வோல்ட் 0.9 இப்ப நீங்க வச்சு பாருங்க. உடனே என்ன பண்ண தெரியுங்களா? என் வீட்டுக்காரி கால்ல மெட்டி போட்டிருந்தாங்க. வெள்ளி கம்பி. கால்ல மெட்டி போடுவாங்க இல்லையா? அந்த மெட்டில இருக்கிற அந்த கம்பி ஒரு கம்பி எடுத்தேன். எடுத்துட்டு துணி காய போடுற கம்பி இருக்கு இல்லையா? துணி காய போடுற கம்பி இருக்கு இல்லையா? அது ஜிங்க் கம்பி. ஜிங்க் நீங்களே ஜிங்க் பார்த்துருக்கீங்க. ஜிங்க் கம்பி. அந்த அந்த ஜிங்க் கம்பி எடுத்தேன். அந்த இருந்து பார்த்தா 0.9 வோல்ட் வந்தது. எவ்வளவு? 0.9 வோல்ட். கிட்டத்தட்ட 1 வோல்ட் கம்மி. ஆனா ஆம்பியர் பார்த்தா அதே 5 மில்லியான் குறைஞ்சபட்சம் வோல்ட், ஆம்பியர் எங்கேயோ வந்திருந்ததுன்னா, இந்நேரம் உலக புகழ் பெற்ற ஆளா நான் மாறியிருப்பேன். ஆம்பியர் டெவலப் ஆகல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சு இது மெட்டர் அப்புறம் அப்புறம் ஏன் இது ஆம்பியர் டெவலப் ஆகலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா வோல்ட் வந்தத பார்த்தே எனக்கு பயந்துட்டேன். என்னடா வோல்ட் இவ்வளோ வருது அப்படின்னு. பார்த்தா அந்த ஆல்டர்னேட்டிவ் கம்பி வைக்கிறதுக்கு வோல்ட் வெளிய வந்துருது. அது நேர்மறை பிளஸ் வேறையா இருக்கணும், மைனஸ் வேற கம்பியா இருக்கணும். பிளஸ் வேற கம்பியா இருக்கணும், மைனஸ் வேற கம்பியா இருக்கணும். பிளஸ், மைனஸ் ஒரே கம்பியா இருந்தா வேலை செய்யாது. இப்ப நீங்க அறிவியல் சொன்னங்காட்டி இப்ப சொல்றீங்க. அறிவியல் சொன்னங்காட்டி வரும் வராதுன்னு பதிலா சொல்றீங்க. நீங்க அறிவியலே சொல்லாம நான் சொல்லுவேன்.
நான் 1 எம்எல் தண்ணீ தருவேன். நீ 2 கம்பி வச்சுட்டு மின்சாரம் வெளியிருந்துச்சுன்னா, 1 எம்எல் தண்ணீ தருவேன். 2 எந்த கம்பி வேணாலும் வச்சுக்கோ. அதுலருந்து எனக்கு வந்து 0.9 வோல்ட் எடுத்து குடுத்துருவேன். எடுத்து குடுத்துருவீங்களா நீங்க? அதெல்லாம் சரி. அதெல்லாம் கெமிக்கல் அதெல்லாம் கெமிக்கல். ம், ம். ஆமா. அது நின்னு போயிரும். அந்த இந்த பவர் போச்சுன்னா நின்னு போயிரும். பவர் போச்சுன்னா, அந்த கெமிக்கல் இருந்தா தான் வேலை செய்யும். வெறும் தண்ணிலருந்து வராது. அந்த கெமிக்கல் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். அப்ப அது டாக்ஸின் அது வேஸ்ட். அது பிரயோஜனம் இல்ல. புரியுதுங்களா? சரி. புரியுதா? சரி. ஆனால் 1 எம்எல் தண்ணீலிருந்து 1 எம்எல் தண்ணீலிருந்து 0.9 வோல்ட் வந்தது. பியூர் வாட்டர்ல. என்னது? ஆ எதுவும் கலக்க நோ மிக்ஸிங் எதுவும் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல வரணும். அதத்தான் நான் கண்டுபிடிச்சேன். 1 எம்எல் தண்ணீலிருந்து 0.9 வோல்ட் வெளிவந்தது. அதிலயும் வந்துச்சு. அதிலயும் வந்துச்சு. நீ சாதாரண தண்ணீ இருக்கு இல்லையா? அதிலயும் வெளிய வந்துச்சு. சுத்தமான தண்ணீலயும் வருது. அசுத்த தண்ணீலயும் வெளிய வந்துச்சு. சுத்தமான தண்ணீலயும் அசுத்த தண்ணீல அதிகமா வந்துச்சு. அதாவது தப்பு அசுத்த தண்ணீல அதிகமா வந்துச்சு. சுத்த தண்ணீல கம்மியா வந்துச்சு. தப்பு தப்பு எல்லாம் தெரியல யாருக்குமே. அசுத்த தண்ணீல அதிகமா வருது. சுத்த தண்ணீல கம்மியா வருது. சரி. இதையும் கண்டுபிடிச்சேன். அதே அதே சுத்த தண்ணீர வெள்ளி கம்பி வச்சு பார்த்தா அதே அளவுக்கு வருது. வெள்ளி கம்பியில தான் இதுக்குள்ளயே வந்து அதிகமா விழுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கடத்தும் திறன் ரொம்ப அதிகம். வெள்ளிக்கு வந்து அப்பதான் கடத்தும் திறன் அதிகம்னு கண்டுபிடிச்சேன் நானு. அப்ப தண்ணீல பிரச்சனை இல்ல. தண்ணீயே தண்ணீல பிரச்சனை இல்லை. கடத்துகின்ற கம்பியில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் நானு. அ, ஆ இன்னும் பவர் லாஸ் கம்மியா இருக்கிறது வெள்ளி கம்பி. சரி. ஆ அப்ப இதெல்லாம் பார்த்தீங்க இதுல 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 சீப்பா வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி கம்பி. இந்த வெள்ளி கம்பி போட்டீங்கன்னா, 25 வருஷம் அது கரையவே கரையாது. 25 ஆண்டுக்கு ஏன்னா தண்ணி சுத்த தண்ணி. அப்ப கரையவே கரையாது. அது மட்டும் நான் வச்சு பார்த்தேன் அதைய. அப்புறம் தான் அப்புறம் தான் இதோட தத்துவத்த புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தத்துவத்துல தேடுனேன். தேடும்பொழுது இப்படிதான் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சரி மெட்டல் ஆக்சைடு தான். அப்போ அது பேடர்ன் நான் பண்ணிட்டேன். இந்த பேடர்ன் நான் பண்ணிட்டேன். பேடர்ன் பண்ணிட்டேன். எவனும் பண்ண மாட்டான். பேடர்ன் பண்ணிட்டேன். அப்ப நான் வந்து அந்த படம் கூட இருக்கு என்கிட்ட. பேடர்ன் பண்ணி எப்படி அது கொண்டு வரதுன்னு கண்டுபிடிச்சு கடைசியில அ அது நெறைய பண்ணி முடிச்சு கடைசியில இது இது கொண்டு வந்தேன் நானு. கொண்டு வந்துட்டு இது இப்படிதான் வருதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, அ வெங்கடேசன் பேர வச்சேன். வெங்கடேசன் பேர வச்சு தன் மின் கண்னு பேர வச்சேன். தன் மின் கண் தானாக மின்சாரம் செய்கின்ற கண்ணுன்னு பேர் வச்சேன். சரியா? சந்திப்போம் ஐயா. நன்றி.